வணக்கம். சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு தேதியில ஊரே பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த சுபாஷ் சந்திரா. யார் இந்த சுபாஷ் சந்திரா? அவரை பத்தி ஏன் எல்லாரும் பேசுறாங்க? அவருக்கு என்னதான் ஆச்சு? இதெல்லாம் பத்தி ஒரு விலாவாரியான டீட்டெயில்டா கொஞ்சம் தகவலை சொல்லலாம் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எஸ்எல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த எஸ்எல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய நிறுவனர் தான் இந்த சுபாஷ் சந்திரா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஜி டிவி இருக்கு இல்லையா? இப்போ வேற வேற லாங்குவேஜஸ்ல வச்சிருந்தாலும் 1992ல ஜி நெட்வொர்க், அதாவது ஜி டிவி அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி சேனல்ல ஹிந்தில ஆரம்பிச்சவர் தான் இந்த சுபாஷ் சந்திரா. இவர் நிறுவனங்கள்ல, அதாவது இவர் பேர்ல கடனா வாங்காம இவர் வச்சிருக்கிற நிறுவனங்கள் பேர்ல கேரண்டர் கையெழுத்தா வந்து இவர் போட்டு ஒரு 22,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினாரு அப்படிங்கறத இவர் மேல வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது கம்பெனி வாங்குச்சு, கம்பெனி வாங்கின கடனுக்கு நான் வந்து கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு இந்த சுபாஷ் சந்திரா. 22,000 கோடி கடன் வாங்கினது பிரச்சனை இல்லை, அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இப்போ ஏன் அவர் பேசு பொருளா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 22,000 கோடி எங்க இருக்கு, அவர் திருப்பி கொடுக்கறதா சொல்ற தொகை வந்து வெறும் 6 கோடியே சொச்சம் தான் சொல்றாருங்க. என்னால இவ்வளவுதான் திரும்ப கட்ட முடியும், ஏன்னா இதை நானா வாங்கி அந்த பொருளை ஏதோ வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்கலாம், நான் ஜஸ்ட் ஒரு கையெழுத்து மட்டும் தான் நான் போட்டேன், அதனால என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், 6 கோடி ரூபாய் மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்க பரபரப்பான விஷயம். சரி, அதுல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறத விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய சைஸ் கடன் வாங்கிட்டு அந்த கடனை, அதுவும் இந்த நிறுவனங்கள் பேர்ல வாங்கிட்டு அது மாதிரி திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து என்சிஎல்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிட்ட தான் போய் வந்து, ஆமா நாங்க ஆரம்பிச்ச பிசினஸ் சரியா ஓடல, இந்த மாதிரி திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தனிநபர் திவால் தீர்வு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இந்த 6 கோடி தான் என்னால கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த சட்ட தீர்ப்பாயத்துல எவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்னு இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, என்னால 6 கோடி மட்டும் தான் கட்ட முடியும், சரிப்பா இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உன்னால எவ்வளவு கட்ட முடியும் அப்படின்னும் போது 6 கோடி தானா, சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அக்செப்ட் பண்ணது பிரச்சனை கிடையாது. இதுல 100 பேர் உங்களுக்கு கடன் கொடுக்கறதா வச்சுப்போமே, அந்த 100 பேர்ல 80 பேர் வந்து ஐயோ பாவம் அவர் திவால் ஆயிட்டாரு, கொடுக்கலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. அதுதான் இங்க உள்ள பெரிய ஹைலைட். சுபாஷோடைய தனிப்பட்ட சொத்துக்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறத இந்த என்சிஎல்டி வந்து ஏத்துக்கிறாங்க. ஆமா இவர் பேர்ல ரொம்ப கொஞ்சமா தான் சொத்து இருக்கு, அதனால இவருக்கு திவால் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரைக்கும் பாக்கி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பொருளாதாரத்துல இந்த மாதிரி பெருசா யாராவது கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா, பேங்க்ஸ்ல வாங்கினா அது வந்து ரைட் ஆஃப்னு சொல்லுவாங்க. பெரிய இந்த மாதிரி 3-4 நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கியிருந்தா அந்த பணத்தை கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்றதுக்கு பேரு ஹேர் கட்னு சொல்லுவாங்க. இவரோட கேஸ்ல 99% வந்து திருப்பி கட்ட வேண்டியது இல்லை. வாங்கினது 22,000 கோடி, திருப்பி கட்டுறது வந்து வெறும் 6 கோடி தான் அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் இருக்கிற 20% பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்சிஎல்டிக்கு மேல என்சிஎல்ஏடி அப்பெலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. கீழ்கோர்ட்டு இல்லைன்னா மேல் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்சிஎல்டிங்கிறது வந்து திவால் நோட்டீஸ் ஓகேவா இல்லையான்றதை சொல்லிடுவாங்க. அதுல உடன்பாடு இல்லைங்கிற பட்சத்துல என்சிஎல்ஏடிக்கு போவாங்க. அப்படிதான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், கனரா பேங்க், ஆர்பிஎல் பேங்க், இந்த மாதிரியான வங்கிகள்லாம் வந்து நான் கொடுத்த கடனுக்கு எனக்கு கொஞ்சமாச்சும் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்சிஎல்ஏடிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த விவகாரத்துல வங்கிகள் அப்புறம் திவால் சட்ட நடைமுறைகள்ல இது ஒரு பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு. இந்தியா ஃபுல்லா இப்போதைக்கு இந்த சுபாஷ் சந்திராவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வாங்கினது எவ்வளவு, திருப்பி கொடுக்க முடிஞ்சது எவ்வளோ, இதுக்கு சட்டத்துல எப்படி இன்னும் இவ்வளவு பெரிய இடம் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த தகவலை முதல்ல சொல்லியிருக்கேன். அடுத்ததா வந்து விலைவாசி கண்ணா பின்னான்னு ஏற போகுது. அதுலயும் குறிப்பா உணவுப் பொருட்களோட பணவீக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது அப்படின்னு நாம சொல்லல, ஜேபி மார்கன் அப்படிங்கிற ஒரு பிரபல நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜேபி மார்கன் யாரு அப்படின்னா, ஃபியூச்சர்ல இதெல்லாம் விலை ஏறும் ஏறாது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றதுல ஜேபி மார்கன் நிறுவனம் உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போ அண்மையில ஃபுட் செக்யூரிட்டி இஸ் a நேஷனல் செக்யூரிட்டி a காம்பவுண்டிங் ஸ்டார்ம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்படி அந்த அறிக்கையில இந்த வருஷத்தோட முதல் பாதி, அதாவது 2026 முதல் பாதியில உலகம் ஃபுல்லா உணவுப் பொருட்கள் சம்பந்தமான பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இன்ஃப்ளேஷன் வெறும் 2.8% தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது இந்த வருஷத்தோட ஒப்பிடும்போது அடுத்த வருஷம் வந்து இது 2.8 இருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு 5% ஏற போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இது வந்து உணவு பஞ்சம் வருமா அப்படின்னு கேட்டா இருக்கும், உணவுப் பொருட்கள் இருக்கும், ஆனா விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஜேபி மார்கன் சொல்ற ஒரு விஷயம். அதாவது உணவுப் பொருட்கள்ல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்க போகுது, விலைவாசியில ஒரு பெரிய ரிஸ்க் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம்.
3 முக்கியமான காரணிகளை இந்த நிறுவனம் முன்வைக்கிறாங்க. மத்திய கிழக்கு பகுதியில நிலவிட்டு இருக்கிற ஒரு பதற்றம் காரணமா எரிவாயு, அதாவது ஃபியூலோட விலை ஏறப்போகுது. அதே மாதிரி யூரியா, நைட்ரஜனுடைய உரம், இந்த மாதிரியான உரத்தோட சப்ளையும் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முதல் காரணமா சொல்றாங்க. 2வதா இந்த எல்னினோ அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்கு. இந்த எல்னினோ தாக்கம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வெயில் அடிக்கும், இல்லைனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மழை பெய்யும் அப்படிங்கிற இந்த தாக்கமும் அடுத்த வருஷம் உணவுப் பொருட்களோட விலையை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறதும் அந்த நிறுவனம் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இந்தியாவுக்கு இதில் என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானியம், சமையல் எண்ணெயோட விலை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கும். ஒட்டுமொத்தமா பணவீக்கம் ரொம்ப உயரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. மக்களோட வாங்குற திறனே ரொம்ப குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம எஃப்எம்சிஜி போக்குவரத்து நிறுவனங்களுக்கு மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறதும் ஒரு தகவலா இருக்கு. உரத்துடைய தயாரிப்பு நிறுவனம். சரி, இதுல யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு சொன்னா யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரத்தை தயாரிக்கிற நிறுவனங்கள், அதே மாதிரி விவசாயத்துக்குன்னு ஒரு மூலப்பொருட்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரா மெட்டீரியல் வச்சிருக்கிற கம்பெனிஸ் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறதான் ஜேபி மார்கன் சொல்ற ஒரு முக்கியமான தகவல். 2 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா இந்த சினிமா பாணியில அப்படியே தூக்கி எல்லா இடங்கள்லயும் ஒரு கொள்ளை சம்பவத்தை அப்படியே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி யூரோப் ஃபுல்லாவே ஒரு பெரிய பரபரப்பு நிலவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பெயின்ல ஒரு அருங்காட்சியகத்துல கொள்ளை நடந்திருக்கு. சீனா தானான்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, வடிவேலு படம். அந்த சீனா தானா படத்துல வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார்ல, கண் இமைக்கும் நேரத்துல கம்பி நீட்டி விட்டான் அப்படின்னு. அதே ஸ்டைல்ல இந்த ஸ்பெயின்ல ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நாட்டுல விலேனா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ட்ரெஷர் ஆஃப் விலேனா மியூசியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. இந்த அருங்காட்சியகத்துல அதிகாலை 5:20 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குது. யாரோ திருடன் உள்ள புகுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அலாரம் அடிக்குது. வெறும் 4 நிமிஷத்துல ஜன்னலை உடைச்சு ரொம்ப பழமையா இருக்கிற நகைகளை திருடிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. என்னென்ன பொருள்லாம் காணாம போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பிரான்ஸ் ஏஜ் சேர்ந்த பழைய காலத்து நகைகள்லாம், ஒரு 1000 வருஷம் பழமையான நகைகள்லாம் திருடு போயிருக்கு. 50க்கு மேல தொல்பொருட்களை வெறும் 4 நிமிஷத்துல எப்படி அவங்களால உடைச்சு தூக்கிட்டு போயிட முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. திருடப்பட்ட நகைகளோட மதிப்பு வந்து இந்திய ரூபாயில சரியா சொல்லணும்னா 20 கோடி கிட்ட வருது. இந்த 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை வெறும் 4 நிமிஷத்துல செமையா அடிச்சு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய தகவல் இருக்கு. போலீஸை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அருங்காட்சியகத்தில் தான் கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பக்கத்துல ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல அங்க இந்த மாதிரி திருடன் உள்ள பூந்துட்டான்னு ஒரு அலாரத்தை அடிக்க வச்சுட்டு போலீஸ் அந்த பக்கம் திசை திருப்பிட்டு இந்த மியூசியம்ல போய் பர்ஃபெக்டா திருடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கிற தகவலா இருக்கு. யூரோப்பியன் அருங்காட்சியகங்கள்ல இந்த மாதிரியான கொள்ளை சம்பவங்கள் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, பாரிஸில் லூவர் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்களை ஃபர்ஸ்ட் திருடிட்டு போயிடுறாங்க. பாரிஸில் மட்டும் இப்படி பண்ணால் பரவாயில்ல, இத்தாலியில் சிசிலி அப்படின்னு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அந்த சிசிலிலையும் இதே மாதிரியான கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. கூடி சீக்கிரம் இவங்களை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாமே அருங்காட்சியகத்தை உடைச்சு அங்கிருந்து நகைகளோ இல்லை விலை மதிக்க முடியாத ஓவியங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை திருடிட்டு போகிறாங்கன்னும் போது இதை கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக ஏதோ ஒரே கேங்கு தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத போலீஸ்காரங்க இப்போதைக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க கூடி சீக்கிரம் சிக்குவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா நம்ம ஊர் குட்டி பசங்கள்லாம் வந்து இப்போல்லாம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டோ தான் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் இதுக்கு ஒரு புது கட்டுப்பாடை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா இதில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க போகிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே இந்த குட்டி பசங்க சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது, குழந்தைங்களாவே இருக்கணும். அவங்க சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு சில நாடுகளில் 15 வயசுக்குள்ளார இருக்க குட்டி பசங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டங்கள்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அமெரிக்காவில் இப்போ வந்து ஒரு 30 கோடி பேர் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னா அதில் குட்டி பசங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டா நிறுவனம், அதாவது ஃபேஸ்புக்கோடைய தாய் நிறுவனமாக இருக்கிற மெட்டா நிறுவனம் சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த போறாங்க. 13லேருந்து 17 வயசு இருக்கிற குட்டி பசங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் இந்த ஃபேஸ்புக்கோ இல்லை இந்த இன்ஸ்டாகிராமையோ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. அதே போல நைட் டைம்ல சும்மா எந்த நேரமும் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஃபோனை. 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ரீல்ஸோ ஸ்டோரிஸோ எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு கட்டுப்பாடுகள் வரப்போகுது. முதல் கட்டமாக அமெரிக்காவில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. பள்ளி நேரம், அதாவது ஸ்கூல் டைமிங்கில் இருக்கிற காலையில் 8 மணிலேருந்து நம்ம ஊரெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் அமெரிக்காவில் 8 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் தான் அங்கே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த குட்டி பசங்களுக்கு எந்த விதமான புஷ் நோட்டிஃபிகேஷனும் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அல்காரிதத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்கூல் மோட் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. ஒவ்வொரு 15 நிமிஷமும் நீங்கள் 15 நிமிஷம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த இன்ஸ்டாவையோ ஃபேஸ்புக்கையோ 15 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி
ஒரு ரிமைண்டர் வர்றதுக்கும் ஒரு அல்காரிதம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போற இந்த பாதுகாப்பு மாற்றங்கள் அடுத்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல இப்போ நம்ம மெட்டாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மெட்டா மட்டும் இப்படி பண்ணா பரவாயில்ல, எல்லா சமூக வலைதளங்களும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்டா தரப்புல இருந்து சொல்றாங்க. இதே மாதிரி யூடியூபும் டிக்டாக்கும் வந்து இந்த மாதிரியான விதிமுறைகளை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனம் வந்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.